பிரியமான வேத ஆராய்ச்சியர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். ஆதி திருச்சபையிலே கிரேக்க மொழி பேசும் யூதர்கள் அவருடைய விதவைகள் சரியாக கவனிக்கப்படவில்லை என்பதை குறித்து முறுமுறுத்தார்கள். எனவே அன்றாட விசாரணையை பொறுப்படுத்தி செய்ய பரிசுத்த ஆவியின் நிறைவு பெற்றவர்களும் திருச்சபையிலே நற்சாட்சி பெற்றவர்களும் விசுவாசத்திலே உறுதியானவர்களுமாகிய 7 பேரை தெரிந்தெடுத்து அந்த பணி ஒப்படைக்கப்பட்டது. அவர்களிலே ஒருவன்தான் ஸ்தேவான். அவன் அந்த பணிகளை கவனித்தது மட்டுமல்ல, கர்த்தருடைய வசனங்களை போதிப்பதிலேயும் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதிலேயும் தேவனால் பயன்படுத்தப்பட்டான். எனவே அவனுக்கு எதிராகவும் கூட்டம் கூடி அவனை ஆலோசனை சங்கத்திற்கு முன்னாலே கொண்டு போனார்கள். தவறாக குற்றம் சாட்டினார்கள். ஆனால் ஸ்தேவானோ ஆபிரகாம் முதல் இஸ்ரவேல் வம்சத்தின் சரித்திரத்தை கூற ஆரம்பிக்கிறார். இறுதியாக ஈசாக்கு யாக்கோபையும், யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றதை கூறினார். இப்பொழுது 9 முதல் 16 வசனங்களை கவனியுங்கள். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். பின்பு எகிப்து, கானான் எனும் தேசங்களிலெங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமற் போயிற்று. அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாந்தரம் அனுப்பினான். 2ஆம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய 75 பேரை அழைக்க அனுப்பினான். அந்தப்படி யாக்கோபு எகிப்துக்கு போனான். அவனும் நம்முடைய பிதாக்களும் மரித்து அங்கே இருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு, ஆபிரகாம் சீகேமின் தகப்பனாகிய ஏமோருடைய சந்ததியாரிடத்தில் ரொக்க கிரயத்துக்கு வாங்கியிருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள். இங்கே மீண்டுமாக ஸ்தேவான் யூத ஜனங்களின் வரலாற்றிலே மற்றுமொரு குறிப்பிட்ட காலத்தை கூறுகிறார். அதாவது எகிப்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டதை நினைவுபடுத்துகிறார். மோசேயை கர்த்தர் விடுதலை வீரராக பயன்படுத்தினார். என்றாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை உண்மையாய் பின்பற்ற மனதற்றவர்களாய் இருந்ததையும் தொடர்ந்து அவருக்கு பிரச்சனை கொடுத்ததையும் கூறுகிறார். வசனங்கள் 17 முதல் 21 வரை பாருங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டுவிடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியமுள்ளவனாய் இருந்து 3 மாதமளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டுவிடப்பட்டபோது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். இங்கே ஸ்தேவான் சொல்லுகிற சில காரியங்கள் ஏற்கனவே மோசேயை குறித்து நாம் படிக்கும் பொழுது கற்றுக்கொண்டோம். 2ஆம் ராம்சேஸ் ஜனங்களை அடிமைப்படுத்தும் பார்வோனாய் இருந்திருப்பான் என்றால், மோசேதான் தொடர்ந்து வரும் அடுத்த பார்வோனாக ஆகியிருப்பான். ஏனென்றால் பார்வோனின் மகள் மோசேயை தனது சொந்த மகனாக வளர்த்து வந்தாள். பார்வோனுக்கு ஆண் மகவு இல்லை. எனவே மோசேயே வரிசையிலே அடுத்ததாக இருக்கிறான். வசனம் 22. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். மோசே எகிப்தின் சகல ஞானத்திலும் வளர்க்கப்பட்டான். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம் என்று நாம் சொல்லுகிற இந்த காலத்திலேயும் எகிப்தியர்களின் ஞானத்தை பாராட்டாமல் இருக்க முடியாது. அநேக நேரங்களிலே எகிப்தியர்கள் செய்த பல காரியங்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கனத்தையும் புகழையும் நாம் கொடுக்கிறதில்லை. அவர்கள் கணக்கு, ரசாயனம், பொறியியல், கட்டிடக்கலை, வானசாஸ்திரம் இவை எல்லாவற்றிலேயும் மிக நேர்த்தியாக வளர்ச்சி பெற்றிருந்தார்கள். பிரமிடுகளை பாருங்கள். அங்கே காணப்படுகிற வண்ணங்களை கவனியுங்கள். எத்தனையோ 100 ஆண்டுகளாக அந்த வண்ணங்கள் மாறாமல் இருக்கிறது. அது மட்டுமல்ல,
மரித்த சரீரத்தை நீண்ட காலமாய் பக்குவப்படுத்துவது எப்படி என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலே உள்ள தூரத்தை கணக்கிட்டிருந்தார்கள். அருமையானவர்களே, அவர்கள் வளர்ச்சி அடைந்தவர்கள். நாகரிகமற்றவர்கள் என்று அவர்களை நாம் சொல்லவே முடியாது. அந்த நாளுக்குரிய எல்லா வாய்ப்புகளையும் மோசே பெற்றிருந்தான். எனவே எகிப்தியர்களின் சகல ஞானத்திலும் தேர்ச்சி பெற்றிருந்தான். அவன் குறிப்பிடத்தக்க ஒரு மனிதனாய் இருந்திருந்தாலும் தேவனுடைய ஜனங்களை விடுதலை செய்ய ஆயத்தமாகவில்லை. தேவனுடைய ஜனங்களை வழிநடத்த இவ்வுலகத்தின் சகல ஞானமும் போதாது. இந்த உலகத்தில் உள்ள சகல ஞானமும் ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் அது கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள அவனுக்கு போதாது. அது மிக கடினமானதாக இருக்கும். ஏன்? இயற்கையான மனிதன் ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அவனை பொறுத்த மட்டும் இப்படிப்பட்ட காரியங்கள் பைத்தியமானவைகளாகவே தோன்றும். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனத்தை பாருங்கள். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். இவ்வாறாக அந்நாட்களின் சகல ஞானத்தையும் மோசே பெற்றிருந்தாலும் தேவனுடைய ஜனங்களை விடுதலைக்கு நேராய் வழிநடத்த மோசே ஆயத்தமாகவில்லை. எனவே 40 ஆண்டுகள் எகிப்திலே அவன் பயிற்சி பெற்ற பின்னர் தேவன் அவனை வனாந்தரத்திலே கொண்டு வைத்தார். அங்கேதான் அவனுக்கு தேவன் பீடி பட்டம் கொடுத்தார். அதாவது பேக் சைடு ஆஃப் த டெசர்ட் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, அவனை ஒரு விடுதலை வீரனாகவும் ஆயத்தப்படுத்தினார். அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 23 முதல் 25 வசனம் வரை கவனியுங்கள். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயஞ்செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. மிகச் சிறப்பானது என்று சொல்ல முடியாத ஒரு காரியத்தை மோசே செய்தான். தன்னுடைய சகோதரனை விடுதலை செய்ய முற்பட்டான். ஆனால் அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. சொல்லப்போனால் மோசேயினாலும் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி அவன் ஆயத்தமாகாதபடியினாலே தேவன் மோசேயை 40 ஆண்டுகள் வனாந்தரத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டியதிருந்தது. வசனங்கள் 26 முதல் 28 வரை பாருங்கள். மறுநாளிலே சண்டை பண்ணிக்கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்ப்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாயிருக்கிறாயோ என்றான். இப்பொழுது மோசே உண்மையாகவே பயந்து போனான். வசனங்கள் 29 முதல் 31 வரை கவனியுங்கள். இந்த வார்த்தையின் நிமித்தம் மோசே ஓடிப்போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அங்கே இருக்கும்போது அவனுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். மோசே அந்த தரிசனத்தைக் கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்ய விரும்பினான். ஆனால் அதற்கு அவன் ஆயத்தமாகவில்லை. அது மட்டுமல்ல, அந்த ஜனங்களும் அந்த நேரத்திலே ஆயத்தமாக இல்லை. அவருடைய தலைமைத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுக்கு எதிர்த்து நின்றார்கள். அதற்கு பின் தேவனே அவனை ஒரு விடுதலை வீரனாக அழைத்தார். வசனங்கள் 32 முதல் 34 வரை வாசிப்போம். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவிழம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமலிருந்தான். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாயிருக்கிறது. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா,
நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். நான் அவர்கள் பெருமூச்சை கேட்டேன் என்று கர்த்தர் மோசேயினிடத்திலே கூறினார். அவர்களுடைய தேவையை கர்த்தர் பார்த்தார். அந்த காரணத்தினாலேயே அவர்களை விடுதலை செய்தார். அந்த காரணத்தினாலேயே தேவன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு இரட்சகரை கொடுத்திருக்கிறார். நாம் அற்புதமான மக்கள் என்பதனாலே நமக்கு ஆண்டவர் அதை செய்யவில்லை. அவர் வானத்திலிருந்து கீழே நம்மை நோக்கி பார்த்து, கீழே அவர்கள் எத்தனை அற்புதமான ஜனங்களாயிருக்கிறார்கள், நான் கீழே போய் அவர்களை கட்டாயம் ரட்சிக்க வேண்டும், அவர்கள் மிக இனிமையானவர்கள், அன்பானவர்கள், என்னிடத்திலே மிக நேசமாய் இருக்கிறார்கள், எனக்கு உண்மையாயிருக்கிறார்கள் என்று கர்த்தர் கூறவே இல்லை. அவர் நம்மை நோக்கி பார்த்தபொழுது நாம் பாவிகளும் அழுக்கடைந்தவர்களும் அழுகி போனவர்களுமாகவே இருந்தோம். பாவத்திலே மரித்து கிடந்தோம். நேசிக்க முடியாத சூழ்நிலையிலேயும் அவர் நம்மை நேசித்தார். இதுதான் இதற்கான விளக்கம். இப்பொழுது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை கவனிப்போம். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயைத்தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே தூதர்களின் ஊழியம் எத்தனை முக்கியமானதாய் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலின் சரித்திரம் முழுவதிலேயும் தூதர்களின் பணிவிடை குறிப்பிடத்தக்கதாய் இருக்கிறது. இவ்விதமாக தேவன் மோசேக்கும் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். கிறிஸ்துமஸ் காலங்களிலேயும் தேவ தூதர்களை குறித்து நாம் அதிகமாய் கேள்விப்படுகிறோம். இந்த தூதர்கள் யாரிடத்திலே பேசினார்கள்? எதற்காக பேசினார்கள்? இஸ்ரவேல் மக்களுக்காகவே செய்தி கொண்டு வந்தார்கள். மரியாளுக்காக, யோசேப்புக்காக, சகரியாவுக்காக, மேய்ப்பர்களுக்காக அவர்கள் செய்தி கொண்டு வந்தார்கள். திருச்சபையின் இந்த காலகட்டத்திலே தூதர்கள் மூலமாக அவர் செய்தி அனுப்புகிறதில்லை. தொடர்ந்து வனாந்திர அனுபவத்தை குறித்து ஸ்தேவான் கூறுகிறார். கவனிங்கள், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வரை. இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்தரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. இங்கே வனாந்தரத்திலே சபை என்று சொல்லப்பட்டிருப்பது புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஒப்பாகாது. சபை என்று சொல்லும்பொழுது எக்லீஷியா, அதாவது வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்று பொருள். வனாந்தரத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களும் இவ்வாறாக அழைக்கப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு குழு. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தேவன் அதை செய்தார். அப்போஸ்தலர் 7:39. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி. சரீர பிரகாரமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திற்கு திரும்ப போகவில்லை. ஆனால் அவர்களுடைய இருதயத்திலே பல நேரங்களிலே அவர்கள் எகிப்திற்கு திரும்பி போனார்கள். இதை போலவே இன்றைக்கு அநேகர் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தாங்கள் விட்டு வந்த உலகத்திற்கடுத்த பாவத்திற்கோ மாம்சத்திற்கடுத்த பாவத்திற்கோ திரும்புகிறார்கள். நாம் வேறு ஒருவரை பார்த்து அவருடைய பாவங்களை குறித்து குறை சொல்லி கை நீட்ட முடியும். நம்மை குறித்தே நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நானும் அதையே செய்ய விரும்புகிறேனா? இன்றைக்கு நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது? நாம் வேண்டாம் என்று உதறி தள்ளிய பாவத்தை குறித்து மீண்டுமாக ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய இருதயத்திலே பல முறை எகிப்திற்கு திரும்பினார்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். ஆரோனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி. மோசேக்கு என்ன நடந்ததென்று அவர்களுக்கு தெரியாது. அதை குறித்து அவர்களுக்கு அக்கறையும் இல்லை. மோசேயை அவ்வாறு அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். வசனம் 41. அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். இங்கே ஸ்தேவான் எதை சொல்ல விளைகிறார் என்றால், இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுதுமே கலகக்காரர்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வான சேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்புக்கொடுத்தார். அதை குறித்து
இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும். ஆம், அவர்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ளே திரும்ப போய்விட்டார்கள். எனவேதான் மோசேயும் பின்னால் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே தேவனை தெரிந்து கொள்ளும்படியாக மற்ற உருவங்களை புறக்கணிக்கும்படியாக கூறினார்கள். வசனங்கள் 43 முதல் 45 வரை கவனிப்போம். பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களாகிய மோளேகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சொரூபத்தையும் சுமந்தீர்களே. ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்றும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே. மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்தரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. மேலும் யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட புறஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டிக்கொள்ளுகையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள். அருமையானவர்களே, யோசுவா என்னும் எபிரேய பெயரின் கிரேக்க மொழிபெயர்ப்பு தான் இயேசு. வசனம் 46. இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டுமென்று விண்ணப்பம் பண்ணினான். கவனித்தீர்களா? தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்ட எண்ணியது தாவீதுதான். சாலமோன் தான் அதை கட்டினாலும் முதலாவது இந்த எண்ணம் தாவீதுக்குத்தான் வந்திருந்தது. வசனங்கள் 47 முதல் 50 வரை பார்ப்போம். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. சரீர பிரகாரமாக அவர்கள் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய இருதயத்திலும் அவருடைய காதுகளிலேயும் விருத்த சேதனம் பெறவில்லை. எப்படி அவர்களுடைய முன்னோர்கள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லையோ அதுபோலவே இவர்களும் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. கவனித்தீர்களா? இந்த செய்தி மிக உன்னதமான ஒரு செய்தி. எகிப்திலே தேவன் அவர்களை விடுதலை செய்ததை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினார். மோசேயை விடுதலை வீரராக தெரிந்து கொண்டாலும் மோசேக்கு கீழ்ப்படியவும் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். வனாந்தரத்திலேயும் தேவனுக்கு விரோதமாக பலமுறை கலகம் பண்ணினார்கள். இதன் உச்சகட்டமாகத்தான் பொன் கன்றுக்குட்டியை செய்தார்கள். விக்கிரக ஆராதனையான இந்த கொள்ளை நோயானது கானானிலே வாழ்ந்த காலத்திலேயும் அவர்களை தொடர்ந்தது. விளைவாக அவர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாகச் சென்றார்கள். ஸ்தேவான் இங்கே யோசுவாவோடு கூட நிறுத்திக் கொள்கிறார். யோசுவாதான் ஜனங்களை கானானுக்குள்ளே கொண்டு வந்தவர். இயேசுவே பரலோகத்திற்கான வழியை ஆயத்தப்படுத்தினவர். ஸ்தேவான் சொல்லும் மற்றொரு குற்றச்சாட்டு என்ன? தூதருடைய ஊழியத்தின் மூலமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே அவர்களுக்கு தேவன் தமது கற்பனைகளை கொடுத்திருந்தாலும் அதற்கும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஒருவேளை இயேசுவின் பிறப்பை குறித்து தூதர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டதை இவர்களும் கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் வெளியரங்கமாகவே அவரை காட்டிக் கொடுப்பவராகவும் கொலை செய்தவர்களாகவுமே இருந்தார்கள். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறதுன்னு பாருங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவர்கள் செய்த காரியங்களை சொல்லும் பொழுது ஸ்தேவான் மேலே அவர்களுக்கு எவ்வளவு கோபம், எவ்வளவு பகை. வசனம் 55. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. தேவன் ஆவியாயிருக்கிறார் என்றால் அவருக்கு எப்படி ஒரு வலது பாரசம் இருக்க முடியும்? வலது பாரசம் என்று சொல்லும் பொழுது முக்கியத்துவத்தை குறிக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு அவரை மகிமைப்படுத்துவார் என்று கூறியிருக்கிறார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்திருக்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டவர். அவர் தேவனுடைய வலது பாரசத்திலே இருக்கிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்ப்போம் என்றால், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் என்று பார்க்கிறோம்.
இறுதியாக பார்த்தால் உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார் என்றும் வாசிக்கிறோம். அவர் வலது பார்சத்திலே உட்கார்ந்தார் என்று சொல்லும் பொழுது அவர் பணியை நிறைவேற்றி முடித்தார். நம்முடைய மீட்பிற்கான பணி செய்து முடிக்கப்பட்டுவிட்டது. இவ்வாறு கூறுவதனாலே அவர் நமக்காக இன்றைக்கு செயல்படுவது முடிந்துவிட்டது என்று சொல்ல முடியாது. இப்பொழுது அவர் எழுந்து நின்று முதல் இரத்த சாட்சியை வரவேற்க ஆயத்தமாகிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 56 முதல் 58 வசனம் வரை கவனிப்போம். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு அவன்மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். இந்த 2 இளைஞர்களும் ஸ்தேவானும் தரிசு பட்டணத்து சவுலும் முதல் முறையாக சேர்ந்து நிற்கிறார்கள். இந்த ஒரே ஒரு நேரத்திலே தான் அவர்கள் 2 பேரும் சேர்ந்திருந்தார்கள். இதுவே கடைசி நேரமும் கூட. இப்பொழுது அவர்கள் பகைஞராயிருக்கிறார்கள். சிலுவையின் எதிரெதிர்புறம் நிற்கிறார்கள். வசனங்கள் 59, 60. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டுச் சொன்னான். இப்படிச் சொல்லி நித்திரை அடைந்தான். ஸ்தேவான் நித்திரை அடைந்து விட்டான். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு காத்திருக்கும்படியாக அவனுடைய சரீரம் நித்திரையாயிருக்கிறது. அவனை சந்திப்பதற்காக எழுந்து நின்ற கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள்ளே ஸ்தேவான் கடந்து செல்கிறார். தேவனோடு கூட இருக்கும்படியாய் கடந்து சென்ற முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான்.